அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/1/2025 ஆண்டு ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது, நல்லது என்ன, கெட்டது என்ன, எது செய்யணும், எது தவிர்க்கணும், நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் பிரதோஷம் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்வதனால இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பலித்தமாகும். புரியுதுங்களா? மேலும் இந்த நாள்ல அரியும் சிவனையும் சேர்ந்து வழிபாடு செய்யலாம். இன்னும் சிறப்பான பலனை நீங்க அடைய முடியும். சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்தது. மேலும் இதே நாள்ல பிரதோஷமும் இருக்கிறதுனால சிவபெருமானுடைய வழிபாடு, நந்தி தேவருடைய வழிபாடு, இந்த 3 தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். குறிப்பா அந்த பிரதோஷ வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு தொடர்ந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா இன்னைக்கு மட்டும் தான் நமக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்கும், இன்னைக்கு நம்ம சாமி கும்பிடல இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்காது அப்படின்னு யோசிக்காதீங்க. உண்மையான பக்தி உள்ளத்துல இருந்தா போதும். நீங்க கடவுளை நினைச்சாலும் நினைக்காட்டி போனா கூட கடவுள் உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க, உங்களை வாழ வைப்பாங்க, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் சங்கடங்களையும் விலக்கி வைப்பாங்க. ஒரு குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னாக்கா அப்பா அம்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? அதே தாங்க தெய்வத்துடைய நிலையும். அதாவது எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் வந்துட்டு வெகுளியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தெய்வங்கள் ஓடி வருவாங்க. எந்த அளவுக்கு சூழ்ச்சிக்காரங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் வந்துட்டு நம்மளை தண்டிப்பாங்க இல்லையா? அதே தான் கடவுள்களும் செய்யறாங்க. நம்ம நல்லது கெட்டதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, கெட்டதை எப்படி சமாளிக்க போகுது அப்படின்ட்டு தெய்வம் வந்து இறங்கி வருவாங்க. நீங்களே நிறைய விஷயங்களை கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு நல்லது சுத்தமா செய்யவே இல்லை அப்படின்னாக்கா தொடர்ந்து உங்களுக்கு துன்பங்கள் வரும். கடவுள் வந்து உங்களுக்கு தண்டிக்கல, உங்களை வந்து திருத்துறாரு அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க. அப்போ நம்ம சிம்மராசிக்காரங்க எனக்கு தொடர்ந்து கஷ்டமே வருது, அப்ப நான் அவ்வளவு தப்பு பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்ல. நமக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே சோதனைகள் தான். ஓகேங்களா? பரீட்சையை பாஸ் பண்ணாதான் நம்ம ஒரு அரசு அதிகாரியா ஆக முடியும். ஓகேவா? அப்படி இருக்கிற மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை நிலையில உயர்வை அடைய முடியுங்கிறது தான் இந்த சோதனைகளுடைய எண்ண ஓட்டமே. கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னு சொல்லிதான் சில சோதனைகளை தாண்டி வாப்பா அப்படி சொல்லிதான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் ஒரு சில விஷயங்களையும் கஷ்டத்தையும் நெருக்கடியும் கொடுக்குறாங்க. பட் அது நிரந்தரமா இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க அனுபவிச்சிருக்கே மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில அதுல இருந்து மீண்டு வந்திருப்பீங்க. அது கடவுளுடைய அனுகிரகத்தினால்தான். அதை உணர்ந்துக்கோங்க. சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. சோ 2 பேரையும் இன்னைக்கு வழிபாடு செய்வதனால உங்களுடைய வேண்டுதல்கள் பலித்தமாகும். இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லலாம். ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி, ஓம் பெருமாளை போற்றி போற்றி. இன்னைக்கு உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்? உங்களால கோயிலுக்கு போக முடிஞ்சா காலை நேரத்துல துளசி மாலையோட பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துளசி தீர்த்தத்தை கட்டாயம் வாங்கி பருங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் மீது தெளிச்சு விடுங்க. தீய எண்ணங்கள் தீய சக்திகள் உங்களை விட்டு விலகி ஓடும். இதுவே மாலை நேரத்துல வில்வ மாலையோட சுபர்மனை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 9 முறை வளம் வந்துட்டு வரணும். இல்ல பரிகாரத்தை வளம் வந்துட்டு வரணும். இது பெருமாளை காலையில கும்பிட்டீங்க இல்லையா? கும்பிட்டுட்டு அங்கிருந்து சட்னி கிளம்பி வந்துடணும். ஓகேவா? அங்க உட்காரக்கூடாது. இதுவே சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா 9 முறை வளம் வந்துட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். அது என்ன மேடம் காலையிலேயே வந்துட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வீட்டுக்கு வந்துடும்னாக்க, காரணம் பெருமாளுடைய வழிபாட்டுல உங்களுக்கு மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் கிடைக்கும். நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னாக்க அவங்களும் அங்கேயே உட்கார்ந்துருவாங்க. சரிங்களா? நீங்க உடனே கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடவே வரும். இதனால வீட்டுல செல்வ செழிப்பு மேலோங்கும், புத்தி கூர்மை அதிகமாகும், ஒரு நல்ல வெளிச்சமான வாழ்க்கை நிலையா மாறும். புரியுதுங்களா? இப்ப இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு இப்படிதான் இருக்கணும். மேடம் பிரதோஷம் அப்படின்னாவே சிவபெருமான வழிபாடு செய்யறது ஓகே, அது கூட நந்தி தேவரையும் வழிபாடு செய்யணும்ல, அப்பதானே எனக்கு இந்த நாளுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயம் சிவபெருமானுக்கு அப்படியே வில்வ மாலை வாங்கிட்டு போறீங்களா, அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் அருகம்புல் மாலை வாங்கிட்டு போய் சாற்றி வழிபாடு செய்வதனால நீங்க நினைச்சது நிறைவேறும். குறிப்பா சிவபெருமான்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்துட்டு பிரதோஷ நாட்கள்ல நம்முடைய நந்தி தேவருடைய காதுல சொல்லிட்டு வாங்க. கட்டாயம் நிறைவேறும். அடுத்த பிரதோஷத்திற்குள்ள
அதற்கான ஒரு முடிவு கிடைக்கும். அட்லீஸ்ட் அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முன்னேற்றமாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். சரி, இன்னைக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நவகிரகங்களுடைய அமைப்பினால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அரசாங்க அதிகாரிகளால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆதரவு பெருகும். காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். அதை தாண்டி தந்தை வழி உறவுகளால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். தந்தையே உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. அடுத்த உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு, அனுகூலமான பலன் உண்டு. சிலருக்கு பணவரவை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகள் இப்ப விலகுது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ இல்ல அரசாங்க துறையோ அலுவலகத்துல பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதற்கேற்ற உயர்வும் இருக்கும். ஒருத்தங்க கடினமா உழைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதற்கான உயர்வு கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதுதான். அது மாதிரியே உத்தியோக பணிகள்லயே சக ஊழியர்களால உடைய பணிகள்ல உதவி கிடைக்கும். இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வியாபாரத்துல வழக்கம் போலவே இருக்கும். லாபத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. மேலும் இந்த நாள்ல துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. குறிப்பா தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வெளிநாட்டுல இருந்து கூட ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதனால இந்த நாள்ல சிம்ம ராசிகளுடைய அந்தஸ்து உயர்வை அடையும். மேலும் காதல்ல ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசி இருந்தா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் கஷ்டமே இல்லாம உங்களுடைய காதல் உறவை பலப்படுத்திப்பீங்க. சிலருக்கு இந்த காதல் உறவு இன்னைக்கு நிறைய இனிமையான விஷயங்களை கொடுக்கும். சந்தோஷத்துல ரொம்ப துள்ளி குதிக்க போறீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 மடங்கள் லாபம் அதிகமா கிடைக்கும். பிள்ளைகளாலையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெருமை அடைவீங்க. மேலும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, ஒரு அந்தஸ்து உயர்ந்து நிக்குது. எடுத்த காரியங்களை தன்னம்பிக்கையுடையும் தைரியத்துடையும் செய்து முடிப்பதனால வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க, லாபத்தை ஈட்டுவீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தருங்க. சொந்த பந்தங்களே அவங்களுடைய வகையில ஆதரவு கிடைக்கும். சொல்லப்போனா நமக்கு இத்தனை நாள எந்த ஒரு விஷயமும் நடக்காதபடி உறவுக்காரங்க தான் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களே அதற்கு ஆதரவா நிப்பாங்க. அடுத்து வியாபார பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு மேம்படுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனசுல மேம்பட்டு நிற்கும். அதாவது வாடகை வீட்டுல கூட சொந்தமா வீடு கட்டி குடியிருக்கான ஒரு சாதகமான அமைப்பு தான் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் விலகுது. ஒரு தெளிவு கிடைக்கும். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள்ல வெற்றி அதிகரிக்கும். மேலும் வாழ்க்கை துணை கிட்ட ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்க போறீங்க. இப்படி செயல்பாடுகள்ல அனுபவம் வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வளம் வர போறீங்க. அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லா விதமான சங்கடங்களும் விலகுது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது. உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும் பணியிட சூழல் இந்த நாள்ல நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய பணிகள்ல கண்ணும் கருத்துமா இருங்க. குறிப்பா ஏதாவது ஃபைல்ஸை நிர்வாகம் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்ல கவனம் இருக்கட்டும். சக ஊழியருடைய பழக்க வழக்கத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மத்தபடி இந்த நாள் சிறப்பான நாள் தான். அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. விவசாய பொருட்களுடைய விளைச்சல் காரணமா அதிகமா லாபம் ஈட்டக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மேலும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். காரணம் கேட்டீங்க அப்படின்னாக்கா தொண்டர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருது. குறிப்பா மேலிடத்துல உங்களுக்கு பதவிகள் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். இதனால உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களுடைய ஆர்வத்தின் காரணமா தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர் வகையிலையும் சரி, பெற்றோர்கள் வகையிலையும் சரி அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மேலும் இந்த நாள் சிறப்பாக இருக்க எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிதானத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். இது ட்ரெஸ்ஸை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னாக்க கிடையாது. ஏதாவது ஒரு இந்த கலர்ல பொருட்களை கூட வச்சுக்கலாம். பேனாவோ பென்சிலோ கர்ச்சீஃபோ இந்த மாதிரி. இதனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 பேரும் சேர்ந்தன சிம்ம ராசி. அந்த வகையில மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள்ல அன்பும் ஆதரவும் பெருக்கும். இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளை அணுகும் போது
அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட பொறுமையை கடைபிடிங்க. வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்குது. அடுத்த பூரம் நட்சத்திரம். எடுத்த செயல்ல கவனமா இருக்கிறதுனால ஆதாயத்தை அடைவீங்க. பழைய பிரச்சனைகள்ல இருந்து கூட இப்போ விடுபடுவீங்க. மேலும் உடன்பிறப்புகள் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியுங்க. ஒரு வரியில சொல்லனாக்க பூரம் நட்சத்திரத்துக்கு குழப்பங்கள் விலகி தெளிவு தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உடைய அனுபவம் வெளிப்படக்கூடிய நாள். புதுசா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த நாள்ல எல்லா விதமான செயல்கள்லயுமே துணிச்சலாக செயல்பட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க. அதுல லாபமும் அடைவீங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு 100க்கு 100% சாதகம், வெற்றி மற்றும் உயர்வை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படின்றது நம்முடைய சிம்ம ராசிக்கு 100க்கு 100% சாதகமான நாளாகவும், வெற்றியை தரக்கூடிய நாளாகவும், உயர்வை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல தவறாம சிவபெருமானையும் பெருமாளையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். இந்த நாள் எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான அழகா அமைய கடவுளுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலங்கள் தான். உடைய தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும். மீதி இருக்கக்கூடிய 25% அப்படிங்கிறது ஒரு பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 25% உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால அதையும் சரி செஞ்சிட முடியுங்கிறதுனால தான் இந்த நாள்ல இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, இப்படி பரிகாரம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றேங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள்ல உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வாழ்க வளமுடன்.